பெருமழையால் பாதிக்கப்பட்ட 4 மாவட்டங்களுக்கு 2000 நிதி போதாது என பாஜக கஜபதி தெரிவித்துள்ளார். சென்னை கோபாலீஸ்வரன்பேட்டை பகுதி பாஜக முக்கிய நிர்வாகிகளான கஜபதி அவர்கள் தெரிவிக்கும்போது, கடந்த 4 நாட்கள் முன்னால் கடலூர், விழுப்புரம், கள்ளக்குறிச்சி, திருவண்ணாமலை உள்ளிட்ட 4 மாவட்டத்தில் மிக கனமழை பெய்து ஆற்றுப்பாலம் அடித்து சென்றது அனைவருக்கும் தெரியும். அந்த அளவிற்கு திராவிட மாடல் அரசு பாலத்தை கட்டியுள்ளார்கள். மேலும் பாதிக்கப்பட்ட 4 மாவட்டத்தின் மக்களுக்கு 2000 ரூபாய் நிதி அளிப்பது ஏற்புடையதல்ல. எங்களுடைய பாஜக மாநில தலைவர் அண்ணாமலை அவர்கள் குறைந்தது 6000 ரூபாய் வழங்க வேண்டும். ஆடு, மாடு மற்றும் விவசாயிகளின் சேதத்தை கணக்கிட்டு உரிய நிவாரணம் வழங்கிட வேண்டும். மத்திய அரசிடம் பாதிக்கப்பட்ட மக்களுக்கு நிதி உதவி கேட்பது தவறு இல்லை. பாதிப்பு எந்த அளவுக்கு பாதிக்கப்பட்டுள்ளார்கள் என கணக்கிடப்பட்டு அவற்றை தெளிவாக மத்திய குழுவினரிடம் தெரியப்படுத்தவும். நம்முடைய பாரத பிரதமர் அவர்கள் தமிழகத்தில் பாதிக்கப்பட்ட மக்களுக்கு தேவையான உதவிகள் செய்ய தயாராக உள்ளதாகவும், அதேபோல் தமிழக பாஜக தலைவர் அண்ணாமலை அவர்கள் கடலூர், விழுப்புரம் உள்ளிட்ட மாவட்டங்களுக்கு சென்று நேரில் ஆய்வு செய்தார். துன்பங்களையும் துயரத்தையும் கேட்டறிந்து மக்களுக்கு தேவையான அனைத்து உதவிகளையும் செய்து தரப்படும் என வாக்குறுதி அளித்துள்ளார் என கஜபதி அவர்கள் தெரிவித்துள்ளார். சேப்பாக்கம் மண்டலத்தில் கோழிக்கடை கஜா என்ற கஜபதி பேசுகிறேன். சென்னை மாநகரத்திலே கோபாலீஸ்வரன்பேட்டையிலிருந்து. ஐயா, எங்களுடைய அண்ணாமலையார் இந்த புயலால் பாதிக்கப்பட்ட விழுப்புரம், கள்ளக்குறிச்சி, திருவண்ணாமலை ஆகிய பகுதிகளில் இன்னும் சில இடங்களிலும் மாவட்டங்களில் மிக அதிக அளவிலே பாதிக்கப்பட்டிருக்கிறார்கள். சில 10 நாள் ஆகி கூட இன்னும் வேலைக்கு போல தொழில் நடத்த முடியாத சூழலில் இருக்கிறாங்க. ரொம்ப பாதிக்கப்பட்ட வீட்டில் பொருள்லாம் போச்சு. ஆனால் அந்த கூலி வேலைக்கு போயிருந்தா கூட ஒரு நாளைக்கு 1200 ரூபாய்னா 6 நாளைக்கு 8000 சில்லரை ரூபா 9000 ரூபாய் ஆகுது. ஆனால் நீங்கள் கொடுக்குறது 2000 ரூபாய் கொடுப்பதாக கூறியிருக்கிறீர்கள். நாங்கள் எங்களுடைய தலைவர் விரிவாக மத்திய அரசாங்கத்திடம் கூறியுள்ளார். இது போல சூழ்நிலையிலே மத்திய அரசாங்கத்திடம் நெற்பயிர்கள், விளைச்சல்கள், மாடு, ஆடு இவையெல்லாம் போய்விருக்கிறது என்று விரிவாக பொறுமையாக எடுத்து கூறியிருக்கிறார். பள்ளிக்கூட புத்தகங்களும் போயிருது. இது போல பள்ளிக்கூடத்து கூட போக முடியாத சூழ்நிலை இருக்கிறாங்க. அந்த இடத்திலே ஒரு கால் வைத்தால் ஒரு கால் எடுப்பதற்கு சேறுகால் அழுத்தி கொண்டிருக்கிறது. அந்த சூழ்நிலை இருக்கும்போது எங்களுடைய மாநில தலைவர் அண்ணாமலையார் நேரிலே சென்று ஊரிலிருந்து வந்தவுடனே நேரிலே சென்று அவர்களுக்கு துக்கங்களை விசாரித்து அவர்களின் என்னென்ன நடந்திருக்கின்றது என்ற விரிவாக எடுத்துக்கொண்டு நேராக தில்லிக்கு சென்று எங்களுடைய மத்திய அமைச்சர்களிடம் பேசி உரையாடிட்டு வந்திருக்கிறார்கள். எங்கள் மாநிலத்திலே மிக அதிகமாக சேதம் ஏற்பட்டிருக்கிறது. ஆகையால் சேதத்தை பார்த்து நீங்கள் கணக்கிட்டு அதிக தொகையாக கொடுங்கள் என்று வாதாடிக்கு வந்தார், பேசியுள்ளார், நயமாக பேசியிருக்கிறார். ஒருவரை போல லெட்டர் மூலமாக தெரிவிக்கப்படுத்தவில்லை. நேராக சென்று கூறிவிட்டு நேராக வந்துவிட்டார். ஆனால் மாநிலத்தில் உள்ள அரசாங்கம் அதற்கு எதிராக கடிதம் மூலம் தெரிவித்துட்டு இவ்வளவு சேதமாகிவிட்டது என்று கூறியிருக்கிறார்கள். மத்திய அரசாங்கத்திலே அதை பார்க்க ஆய்வாளர்கள் வந்துவிட்டனர். ஆனால் தாங்கள் 2200 ரூபாய் கொடுப்பது எந்த விதத்திலும் நியாயமில்லை. நீங்கள் ஒரு நேரத்திலே சென்னை மாநகரத்திலே சில இடங்களில் தான் ஏற்பட்டது. அதுக்கு 6000 ரூபாய் கொடுத்தீங்க. இப்போ 2000 ரூபாய் கொடுக்குறீங்க. இறந்தவர் ஒருத்தர் சாராய கொடுத்து கள்ளக்குறிச்சியில் இறந்தவருக்கு 10 லட்சம் ரூபாய். ஆனால் காவா தண்ணியை குடிச்சிட்டு செத்தவங்களுக்கு 2 லட்சம் ரூபாய். எந்த விதத்தில் நாயா? அதாவது கள்ளக்குறிச்சி ஆனாலும் ஒண்ணுதான். கள்ளக்குறிச்சி சாராயம் காய்ச்சது கவர்மெண்ட்டுக்கு தெரியாத சாராயம் குடிச்சது அது 10 லட்சம் கொடுத்துறீங்க. உங்களுடைய குடிநீரிலே, நீங்கள் அனுப்பிய குடிநீரிலே குடித்து விட்டு இருந்தவர்களுக்கு 2 லட்சம் ரூபாய் கொடுனா எப்படி ஆக முடியும் சொல்லுங்க? ஆகையால மீண்டும் சொல்கிறேன், தயவு செய்து நன்றாக ஆராய்ந்து நீங்கள் எந்த சிலருக்கு பிறந்தநாள் விழா கொண்டாடி தன்மானங்களை கொடுத்து கொண்டிருக்கிறார்கள். அதனால் நான் வரவேற்கிறேன். ஆனால் இந்த பாதிக்கப்பட்டவர்களிடம் போய் சேரவில்லை. அதை பாதிக்கப்பட்ட மக்கள் கொடுத்தால் நன்றாக இருக்கும். உங்களுடைய கட்சி வளர்ச்சிக்காக நீங்கள் அடுத்த 2026 ஓட்டு வாங்குவதற்காக இதை செய்வதை நாங்கள் ஏற்றுக்கொள்ள முடியாது, ஏற்றுக்கொள்ள மாட்டார்கள். மக்கள் பார்த்து கொண்டுதான் வருவதை வாங்கி கொண்டு அவர்களுக்கு புகட்ட வேண்டிய பாடத்தை 2020 மாற்றி குத்துவார்கள். அது உங்களால் பின்னடைவுதான் ஏற்படும் இந்த ஆளுங்கட்சிக்கு. அதே நேரத்திலே
உங்கள் கூட்டணியில் இருப்பவர்கள் சுக்கல் சுக்கலாக பிரிந்து செல்வார்கள். ஆனால் எங்கள் கூட்டணியிலே ஆட்சியிலே பொறுப்பு கொடுப்போம் என்று கூறியிருக்கிறோம். நாங்கள் ஆட்சியிலே பொறுப்பு கொடுப்போம், தன்மானத்தை காப்போம், உங்களை தன்மானத்தோடு வைத்துக் கொள்வோம் என்று கூறிக்கொள்கிறேன். ஆகையால் நாங்கள் நான் தான் முதல்வராவேன் என்று கூறவில்லை. யார் எப்படி இருக்கிறார்கள் என்ற நிலவரத்தை பார்த்து உங்களுடைய மதிப்பை குறைக்காமல், உங்களுடைய கட்சிக்கு தொண்டர்கள் வேற்று விதமாக பேசாத அளவுக்கு தன்மானத்தை காக்க எங்களுடைய கூட்டணியில் இருப்பவர்களை தன்மானத்தை காத்து எங்களுடைய அண்ணாமலையார் நல்ல நல்ல பதவிகளை கொடுத்து உயர்த்தி உங்களை நல்ல ஸ்தானத்தில் வைப்பார்கள். உங்களிடம் இப்போது பிரிய போகிறதே, பல கட்சிகள் துண்டு துண்டாக போகிறதே. எங்கள் பலம் பலமாக இருக்க போது 2026 தான் அண்ணாமலையார் தான் முதல்வர் என்று கூறி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம்.